அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு உற்ற நண்பனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செஞ்சார். காரணம் என்ன? அல்லாஹ்ட கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, அந்த கட்டளையை ஏற்று கொண்டாங்க, அதை பொருந்தி கொண்டாங்க. அல்லாஹ்ட கட்டளையா நான் செய்ய வேண்டும், அல்லாஹ்ட கட்டளையா அதை நான் நிறைவேற்றணும் என்று பொருத்தத்தோட விருப்பத்தோட ஒவ்வொரு அமலையும் செய்தார்கள். அதிலே முக்கியமான ஒரு சோதனை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வாப்பா உட்பட அந்த நாட்டு அரசன் உட்பட அனைத்து மக்களும் நெருப்பிலே போட்டார்கள். பயங்கரமான நெருப்பு. அதுக்கு மேலால் ஒரு பறவை பறந்தண்டா அந்த பறவை கருகி விழக்கூடிய அளவுக்கு அந்த பறவை அப்படியே கருகி விழுந்துடும். அந்த அளவு பயங்கரமான நெருப்பு. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிமே உதவி செய்யவா? ஆனா எங்கட பார்வையில இந்த ஜிப்ரீலுடைய உதவியை விட்டா அவர் நெருப்புக்கு போவாரு. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வையில இவர் ஒரு அடியான், இவர் ஒரு மக்லூக், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர். இவருடைய தேவை எனக்கு தேவையில்ல. அம்மா இலைக்க ஃபலா அம்மா இலா ரப்பி ஃபலி. நான் உன் பக்கம் தேவையுடையவர் அல்ல ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாம், நான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவன். வெளிரங்கம் பார்க்கறதுக்கு என்ன சொல்றோம்? நெருப்புக்கு போறாரு, உதவிக்கு ஆள் வந்திருக்கிறாங்க, இப்பயா வரணும், அவசரமா உதவி செய்யுங்க என்று சொல்லல. ஜிப்ரீலே உங்கள் பக்கம் எனக்கு தேவையில்ல, அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு தேவை என்று உள்ளத்தால வந்த வார்த்தை தான் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். உள்ளத்தால வந்த வார்த்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி குர்ஆன்ல சொல்றான்? அல்லாஹ் நெருப்போட நேரடியாக பேசினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்போட நேரடியாக பேசினான். யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். ஏ நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சாந்தமானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் ஆகிவிடு. அல்லாஹ் நெருப்போட நேரடியாக பேசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க பழங்களை சாப்பிட்டார்கள். இப்ராஹிமுடைய வாப்பா ஆசர் என்று சொல்லக்கூடியவர் சொன்னாரு, ஓண்ட ரப்பு தான் இப்ராஹிமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நெருப்புள்ளுக்கு வச்சு கண்ணியப்படுத்தினான்.